So hey friends, welcome back to our channel. So இன்னைக்கு இந்த வீடியோவில் என்னடா இவ்வளோ நாளாக ஒரு காம்படிட்டரே இல்லாமல் ஒரு வண்டி விட்டுட்டுருக்காங்களேன்னு நினச்சேன். விட்டுட்டாங்க, எல்லாத்துக்கும் ஒரு காம்படிட்டர் விட்டாங்க. ஸோ அப்படியே ஹிமாலயனோட காம்படிட்டரு, அப்படியே நமக்கு வந்து எக்ஸ்பிரஸோட காம்படிட்டர் மாதிரி ஒரு வண்டியை வந்து எஜிடியில் லான்ச் பண்ணிட்டாங்க. எஜிடி அட்வென்ச்சரோட ஃபுல் அண்ட் டீட்டெயில் வாக் அரவுண்ட் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கோ கைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் இன்டர்ஃபேஸ்லேருந்து பாருங்கள். ஸோ எஜிடியோட அந்த மென்ஷனிங் மிரர் வரை கொடுத்துருக்காங்க. எல்லா இடத்துலையும் இந்த எஜிடியோட டீட்டெயில் மென்ஷனிங் இருக்குது. அப்படியே வந்தோம்னா வைசர்ஸு, அப்படியே நமக்கு டூரிங் போகிற மாதிரி ஒரு சூப்பரான வைசர்ஸ் ஹிமாலயனில் இருக்க மாதிரி அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அட்ஜஸ்டபிளில். ஸோ அதுக்கப்புறம் ஹெட்லைட்ஸ், த மெயின் பார்ட் ஆஃப் த வண்டி ஹெட்லைட்ஸில் எஜிடி லோகோஸ் வந்துடுது. கீழே டிம் செக்ஷன், மேலே பிரைட் செக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஆர்எல் வந்து கொடுக்கல, அந்த பிரைட் செக்ஷன் டிம் செக்ஷன்ஸ்லாம் நம்ம கீழே லைட் எரியுது. அப்புறம் ரெட்ரோ ஸ்டைல் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நமக்கு நார்மலான சஸ்பென்ஷன்ஸாக வருது. சஸ்பென்ஷன்ஸில் இந்த பஃப் ஆட் பண்ணியிருக்காங்க, அது சூப்பராகவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ மட்கார்ட்ஸ் அட்வென்ச்சர் டைப் பிளாஸ்டிக் மட்கார்ட்ஸ் வருது. பில்ட் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் மோஸ்ட்லி வண்டியில் நிறையாவே எல்என் கீஸ் கொடுத்துருக்காங்க. நான் நிறைய எல்என் கீஸ் பார்க்கலாம். டயர்ஸ் வந்து பாருங்கள், ஆஃப் ரோடிங்க்கு ஏற்ற மாதிரி டயர்ஸ் வந்து பட்டன் டயர்ஸ் கொடுத்துட்டு டியூவல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்போக்ஸ் வீல்ஸ்னால நமக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கும், டியூபு டயர்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க ஸ்போக்ஸ் வீல் அப்படிங்கிறதுனால. வீலோட இன்டர்ஃபேஸ் நல்லாவே இருக்குது. நல்லா லென்த்தியான வீல்ஸ் தான். ஸோ ஃப்ரண்ட் டயரோட இன்டர்ஃபேஸ் அதிகமாக இருக்கும், பேக் டயர் இன்டர்ஃபேஸ் கம்மியாக இருக்கும். நல்லா பெரிய ரேடியேட்டர்ஸ். அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்திங்கன்னா அப்புறம் கீழே இன்ஜின் கார்ட்ஸும் கொடுத்துருக்காங்க வண்டியை பொறுத்த வரைக்கும். லிவர்ஸ் நமக்கு அட்ஜஸ்டபிள்ஸ் எதுவும் வரல, நார்மல் லிவர்ஸு. அப்புறம் டிஸ்பிளேஸ் பாருங்கள், நல்லா ஃபீச்சர்ஸுக்கான எல்சிடி டிஸ்பிளேஸுங்க. ஸோ நேவிகேஷனோட செட்டிங்ஸ் எல்லாமே நல்லா ஃபீச்சர்ஸுக்கான பட்டன்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2.5 lakhs அவங்களால என்ன மேக்ஸிமம் தர முடியுமோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஹார்ன் பாருங்கள், எஸ் இதுதான் ஹார்னோட சவுண்ட்ஸு. ஸோ வண்டி எக்ஸாஸ்ட் நோட் வந்து அப்படியே கேளுங்க கொஞ்சம் நேரம். அதிலே வந்து நமக்கு கிடச்சிருது ஜாவா கிடையாது. ஸோ ஜாவை பொறுத்த வரைக்கும் இன்ஜினில் ஒரு சின்ன சலசலப்பு இருக்கும், அது வந்து இதில் மெயின்டைன் ஆகலை. அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். கிராஷ் கார்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் சைலன்சர்ஸ் தான் வருது, டியூவல் வந்து கொடுக்கல. மற்ற வண்டியிலலாம் தான் டியூவல் வருது, இதில் வந்து சிங்கிள் சைலன்சர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. மேட் கலரில் தான் வருது வண்டி வந்து இது. ஸோ டேங்கோட இன்டர்ஃபேஸில் பாருங்கள், அதுலேயே லெஜெண்டரி எஜிடின்னு மென்ஷன் பண்ணி மேட் பிளாக் கலர்ஸ் தான். ட்ரிபிள் டோன் ஃபினிஷில் வந்துடுது. ஸோ நல்ல ஒரு பில்ட் குவாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க ஜாவை பொறுத்த வரைக்கும். எல்லா வண்டிலையும் கொடுக்குற மாதிரி இதே நல்ல பில்ட் குவாலிட்டி. டிஸ்பிளேஸ் தான் எனக்கு கண்ணை அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்குது. நல்ல ஒரு அப்கிரேட் பொசிஷனில் டிஸ்பிளே இருக்குது. நம்ம பார்த்தா நல்லாவே தெரியும், அந்தளவுக்கு நல்லா அப்கிரேட் பொசிஷனில் வந்து டிஸ்பிளேஸ் வந்து கொடுத்துருக்காங்க வண்டியில். பிளிங்க் ஆகுது வந்து அது ஃப்ரேமோட ஷட்டர் நல்லா பிளிங்க் ஆகுது. அப்புறம் ஸ்ப்ளிட் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. பின்னாடி நமக்கு லக்கேஜ் ஆட் பண்ணுறதுக்கான கேரியர்ஸ் எல்லாமே அவங்களே வந்து கொடுத்தாங்க. டாப் பாக்ஸ் வேணாலும் நம்ம வச்சுக்கலாம் வண்டியில். சைடில் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, சார்ஜ் ஸ்டேசி எல்லாமே வண்டியிலே வந்துடுதுங்க. போல்ட் டைப்பில் நம்ம வேணான்னா கழட்டி வச்சுக்கலாம், அந்த மாதிரி போல்ட் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல அட்வான்டேஜ் தான் நமக்கு வந்து. ஸோ பின்னாடி டயர்ஸும் பட்டன்ஸ்லாம் வருது. ஸோ பின்னாடி இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே அதே ஃப்ரண்ட்டில் இருக்க அதே இன்டர்ஃபேஸ்லாம் வருது. ஸோ இதில் வந்து இன்னொன்று டூரிங் ஆக்சரிஸ் இன்னும் நிறைய ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. அதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் தனி வீடியோ பார்க்கலாம். ஸோ இதுதான் நான் சொன்ன சைடில் சேடில் ஸ்டேஸ். ஸோ சேடில் ஸ்டேஸ் பாருங்கள், டாப் பாக்ஸஸ், சேடில் ஸ்டே எல்லாம் வண்டி கூட அட்டாச்மெண்ட்லேயே வந்துடுது சேடில் ஸ்டே வந்து. ஸோ அதனால் அது ஒரு மெயினான ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நமக்கு வந்து. சிங்கிள் எக்ஸாஸ்ட் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அட்வென்ச்சருங்கிற மென்ஷனிங் வந்துடுது. ரைட் சைடில் எல்லா டீட்டெயிலிங்கும் வண்டியில் வந்து வருது. அப்படியே நமக்கு ஜாவோட இன்ஜின்ஸ் தான். இன்ஜினை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஜாவோட மேய்க்கும். பெரிய டிஃப்ரென்ஸ் நமக்கு எதுவும் இல்லை. சேஸ் நல்லா பில்ட் குவாலிட்டியாக தான் நான் சொன்ன மாதிரி சேஸு பில்ட் குவாலிட்டி எல்லாமே நல்லா வந்து கொடுத்து வச்சுருக்காங்க. டேங்க்கில் பாருங்கள், அந்த க்ரிப்புக்கான பேடிங்ஸ் கொடுத்துருக்காங்க. டேங்க்கோட பில்ட் குவாலிட்டி நல்லா இருக்குது. இந்த பேடிங்ஸ் நல்லா இருக்குங்க. காலில் வச்சு உட்காரும்போது இந்த பேடிங்ஸோட ஃபீல் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்ட் கொடுக்குது. கால் வச்சுருக்கிற ஃபீலை தாண்டி கம்ஃபர்ட் நல்லா கொடுக்குது. ஸோ இந்த வண்டி வந்து 334 cc's தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ டிரான்ஸ்மிஷன் 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் பண்ணுது வண்டி வந்து. ஸோ வண்டியோட கார் வெயிட் வந்து 188 kgs. ஃபியூல் டேங்கோட கெப்பாசிட்டி 15.5 liters கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து மேக்ஸ் பவர்ஸ் வந்து 29.7 bhp பவர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த வண்டி. ஸோ இதோட டார்க் வந்து 29.9 Nm டார்க் வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குங்க வண்டியோட பொசிஷனிங் வந்து. நல்ல ஒரு அப்கிரேட் ஹேண்டில் பாஸ் கொடுத்து நல்லா குத்துற மாதிரி இருக்குது வண்டி. அப்படியே நமக்கு ஹிமாலயனோட அதே இதுதான் வருது வண்டி பொறுத்த வரைக்கும். ஸோ வண்டி சிங்கிள் சிலிண்டர்லாம் வருது. வண்டி வந்து BS6ஓட நார்ம்ஸ் படி, BS6ஓட நார்ம்ஸ் படி. ஸோ இக்னிஷன் எல்லாமே டிஜிட்டலாக கொடுத்துருக்காங்க. ஸோ லிக்விட் கூலில் வந்தது செயின் டிரைவ் வெஹிக்கிள் தான். ஸோ கேர் சிஸ்டம்ஸ் 1 down 5 upல தான் வருது வண்டி. ஸோ ஃபியூல் இன்ஜெக்ஷன்னால நமக்கு வந்து வண்டியில் நல்லா பஞ்ச் இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பார்ப்போம். ஸோ ஃபியூல் டேங்கோட கெப்பாசிட்டி 15.5 liters. நல்ல ஒரு பெரிய ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, வைடரான ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி. ஸோ பிரேக்கிங்ஸ் வந்து டியூவல் சேனல் ஏபிஎஸ்ல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் டிஸ்க் வந்து 320 mm, ரியர் டிஸ்க் வந்து 240 mm கொடுத்துருக்காங்க. ஸோ டியூபல் டயர்ஸ் தான், ஸ்போக்ஸ் வீல்ஸ் அப்படிங்கிறதுனால.
ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு டயர்ஸ் 21 இன்ச்சில், பேக்கில் வந்து 17 இன்ச்சில் வந்து வருது. ஸோ இன்டர்ஃபேஸ் வந்து 90க்கு 90 ஃப்ரண்ட்டில், ஸோ ரியரில் வந்து 130க்கு 80ல் வருது. ஓகேங்களா. ஸோ வண்டியில் சஸ்பென்ஷன்ஸ் தான் மெயினான விஷயம். ஸோ இவ்வளோ பெரிய ஒரு டூரர் வண்டி கொடுக்கும்போது சஸ்பென்ஷன் சூப்பராக கொடுக்கணும், அப்போ தான் வண்டி சூப்பராக இருக்கும். ஸோ சஸ்பென்ஷன்ஸ் வந்து டெலஸ்கோபிக் அண்ட் 4 காயிலில் வந்து ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி மோனோ சஸ்பென்ஷன்ஸாக கொடுத்துருக்காங்க, வித் காயில் ஸ்ப்ரிங்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டியோட கார் வெயிட் 188 kgsங்க, கிட்டத்தட்ட ஹிமாலயனோட வெயிட் தான் வருது. சீட் ஹைட் வந்து 115 mm, கிரவுண்ட் கிளியரன்ஸ் 220 mm, கிரவுண்ட் கிளியரன்ஸும் நல்லா இன்க்ரீசிவாக தான் இருக்குது. ஸோ ப்ரைஸிங் தான் நல்லா கேட்பீங்க, ஏன்னா ப்ரைஸிங்கை சொல்கிறா அப்போ தான்டா நாங்கள் வண்டியோட ப்ரைஸ் என்ன, ஹிமாலயன் எடுக்கிறதா இது எடுக்கிறதான்னு முடிவு பண்ண முடியும்ட்டு. ஸோ பேட்சிங் அந்த மாதிரி மாற்றும் போது நமக்கு மோஸ்ட்லி ப்ரைஸஸ் சேமாக தான் இருக்கும். நம்ம அந்தளவுக்கு பெரிய ப்ரைஸ் சேஞ்சஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா. ஸோ அட்வென்ச்சர் பொறுத்த வரைக்கும் நமக்கு மாடல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும்போது 3 மாடல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சில்வர், பிளாக் அண்ட் கேமோ. நான் எடுத்துகிட்டு இருக்கிறது வந்து அந்த பிளாக் கலர் தான், சில்வர் கலர் தான் நான் எடுத்துகிட்டு இருக்கிறது வந்து. ஸோ 2,21,000 வந்து இது எக்ஸ்ஷோரூமும், நமக்கு ஆன் ரோடு அப்படின்னு எடுத்துக்கும்போது 2,32,000, 34,000, 41,000 3 வேரியன்ட்ஸ் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது வண்டியை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி நம்ம கம்பேரிசன் வீடியோ கிடச்சா எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் ஏறி உட்கார வண்டியில் என்னோட இம்ப்ரெஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். அப்பா சூப்பரான அப்படியே ஹேண்டில் பார்ஸுங்க. ஒரு நல்ல ஒரு ஹிமாலயனில், ஒரு ரெப்ளிகாவோட ஹிமாலயன் உட்காந்து ஒரு ஃபீல், ஸ்பிளிட் ஷீட்ஸ் கொடுத்துருக்காங்க, நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. இது இன்னும் டூரிங் ஆக்சரிஸ்லாம் வர வேண்டியது இருக்குது. ஹேண்ட் கார்டு, அப்புறம் சேடில் ஸ்டே ராடு, அப்புறம் இன்ஜின் கார்ட்ஸ், இந்த மாதிரிலாம் வர வேண்டியது இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் இன்னும் ஒரு சூப்பரான வீடியோ வந்து நம்ம எடுப்போம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, சூப்பராகவே நம்ம எடுத்து முடிச்சிடலாம் வீடியோஸை வந்து. ஸோ அதுக்கப்புறம் இந்த வண்டியில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே வந்து வண்டியோட ப்ரைஸிங் தான். கிட்டத்தட்ட ஹிமாலயனோட கொஞ்சம் கம்மியாக தான் வருது ப்ரைஸிங், ரொம்ப இன்க்ரீஸிவாக இல்லை. ஸோ சர்வீசஸும் இவங்க எங்கேயே ப்ரொவைட் பண்ணி தந்துட்டாங்க. ஸோ கூட்டி சீக்கிரம் இந்த வண்டியோட ட்ரைவும் ஒரு சர்ப்ரைஸான மைலேஜ் டெஸ்ட்டும் இந்த வண்டியை பற்றி நான் கொடுக்குறேன். ஸோ கலர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும்போது இந்த வண்டியில் பொறுத்தவரைக்கும் 3 கலர்ஸ் தான். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறது வந்து சக்தி ஜாவா திருப்பூரில். ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ எஸ்கேஸ் நான் இந்த வீடியோ அப்படியே எண்ட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் மூலிமா சொல்லுங்கள். ஸோ see you in the next video and back from Problem of UV with Yezdi Adventure. So bye guys.